தயவு தயவு குரல் அதிகாரம் கடவுள் கடவுள் உலகுயிர்க்கு எட்டாதே உன்னின்று எவையும் இலகுற ஓங்கும் இறை. உலகுயிர்க்கு எட்டாதே உன்னின்று எவையும் இலகுற ஓங்கும் இறை. மெய்யறிவு கொண்டும் மெய்யன்பு கொண்டும் கண்டுகொள்ளப்படுவது கடவுள். ஆதலின் இந்த அதிகாரம் அவற்றிற்கு அடுத்து வந்துள்ளதாம். உலகுயிர்கள் எல்லாம் விளங்கி ஓங்கச் செய்து கொண்டிருக்கும் ஒன்று கடவுள். புறத்தோற்றத்தில் கண்டுகொள்ளப்படாது அகத்தே மறைந்து நின்று அருள் செய்கின்றதால் கடவுள் என்று குறிக்கப்படுகின்றார் நம் பதி. 2. ஒன்றாம் இறைவன் ஒழிவின்றி தன்னருளால் நின்றான் உலகில் நிறைந்து. ஒன்றாம் இறைவன் ஒழிவின்றி தன்னருளால் நின்றான் உலகில் நிறைந்து. உலகம் மிக பெரிது. அதில் உள்ள பொருள்கள் அனந்தம். அப்பொருள்களில் கலந்த அணுக்கள் அனந்தானந்தம். ஆகாய பூத அணுக்கள் அகண்ட வெளிமுற்றும் நிரம்பியுள்ளன. ஒவ்வொரு அணுவுக்கும் உள்ளாக பூரணமாக கடவுள் சக்தி பொருந்தியுள்ளது. இங்கு அணு என்றது சாதாரண பூத அணு அன்று, பூதநிலையெல்லாம் கடந்த ஆன்ம அணுவாகும். இதுவே கடவுள் அணு சச்சிதானந்தமானது. இவ்வுண்மை கடவுளை அகத்தே கண்டு நிற்கும்போது இந்த ஒன்றே அருட்சிற்சக்தியால் யாவுளும் நிறைந்து தன்மயம் காட்டி உள்ளதாக அறியப்படும். தயவு